வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் வெளியான ஜரான் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மாந்திரிகலாம் பண்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க ராதான்ற ஒரு பொண்ணு மேல சூனியம் வச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள்லாம் வருது. அந்த லேடி வச்ச சூனியத்தினால தான் இந்த கஷ்டம் வருதா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிராமத்துல இருக்க ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுல இருக்க ஒரு ரூம்ல கங்குட்டின்னு ஒரு லேடி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூனிய பொம்மையை வச்சுதான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு எட்டி பார்த்துட்டு இருக்கா. அந்த கதவுல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா தான் எட்டி பார்க்கறா. இந்த பொண்ணோட பேரு ராதா அப்படின்றது. என்ன இந்த லேடி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ராதாவோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல வெளியே வா அப்படின்ற மாதிரி கதவெல்லாம் தட்டுறாங்க. இப்ப இந்த கங்குட்டின்ற மந்திரவாதி லேடியும் வெளியே வந்துடுறா. வந்தவருக்கால எல்லாரும் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தினீங்க, வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, அதனால தான் உங்க பொண்ணுக்கு சூனியம் வச்சிருக்கேன். இவ வளர்ந்து வந்து எவ்வளவு கஷ்டப்பட போறா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றா. முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி பேரண்ட்ஸும் துரத்தி விடுறாங்க. இப்ப அந்த லேடியும் இந்த சின்ன பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஒரு பொம்மையை வச்சுதானே சூனியம் பண்ணாங்க, அந்த பொம்மையை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஜரான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே பல வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப ராதா நல்லா வளர்ந்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு சை அப்படின்றது. காலையில வேகமா பொண்ணை இவங்க ரெடி பண்றாங்க. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேன் வந்தோட வேன்ல ஏறி கிளம்பிடுறா. இவங்களுமே வெளியே நின்று டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. இத பக்கத்து வீட்டுல இருக்க பையன் பாக்குறான். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க லேடியும் பாக்குறாங்க. இவங்க அவங்கள பார்த்தா சிரிச்சுக்கிட்டே கையெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவங்களோட முகம் சோகமா மாறிடுது. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் போட்டோலாம் அங்க மாட்டி இருக்குல்ல, அந்த போட்டோவை கொஞ்சம் சோகமா பாக்குறாங்க. எதனால சோகமா பாக்குறாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இந்த ராதாவை பொறுத்த வரைக்கும் ஓம்ல இருந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு போல. அப்பத்துல இருந்து இந்த டாக்டரை இவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் இப்ப எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இன்னமும் அடிக்கடி வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது, சின்ன வயசுல கேட்ட மாதிரியே சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டாக்டர் இருக்கார்ல, சின்ன வயசுல இருந்தே உன்னை டைரி எழுத சொன்னல, அந்த டைரி எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது இவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அதெல்லாம் எழுதி வைக்க சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டைரியை கொஞ்ச நாளா நான் எழுதுறது இல்ல, எங்க போச்சுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த டைரியை சீக்கிரமா எங்க இருந்தாலும் கண்டுபிடி, என்கிட்ட கொண்டு வந்து காட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த சொந்த ஊருக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் கூப்பிடுற மாதிரி அந்த சொந்த ஊருக்கு போயிட்டு வா, உனக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா ஊருக்கு போகணுமான்னு நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. இவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு சேகர் அப்படின்றது, பொண்ணு பேரு சை அப்படின்றது. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு வாட்டி ஊருக்கு போயிருப்பாங்க. அப்பாக்கு சாக்லேட் தாங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இவங்களுமே இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி சேகருக்கு ஊட்டி வர்றதுக்காக போறாங்க. சேகர் வாயில வாங்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து எதிர ஒரு லாரி வந்துருது. இவர் கண்ட்ரோல் இல்லாம அந்த லாரி மேல இடிச்சிடுறாரு. அந்த ஆக்சிடென்ட் பெரிய லெவல்ல ஆயிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுல சேகருக்கு ஏதாவது ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அதை பத்தி தான் டாக்டர் கிட்ட பேசும்போது யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணும் இவங்களும் போலான்ற மாதிரி கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கோவமா உட்காந்துட்டு இருக்கா. அப்பா வரலன்றதுனால கோவமா உட்காந்துட்டு இருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்றதும் கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அப்பா வெளிநாட்டுல வேலை பாக்குறாருல, இப்ப அவருக்கு டைம் இல்லம்மா, வேணா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசலாமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. பொண்ணு கொஞ்சம் கோவமா இருக்கா. பொண்ணு கிட்ட பேசுறீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பொண்ணு பேச மாட்டேன்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இவங்க மட்டும் மேற்கொண்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு போன் அடிக்கிற சவுண்ட் வருது. அதாவது கால்ல பேசிட்டு இருந்தா சவுண்ட் வராதுல்ல, இதனால பொண்ணு திரும்பி முறைச்சு பாக்குறா. அதாவது அப்பா கிட்ட பேசாமையா அப்பா கிட்ட பேசுனேன்னு என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி முறைச்சு பாக்குறா. ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரான்ற மாதிரி நமக்கும் குழப்பமா தான் இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய வீட்டை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பெரிய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சின்ன வயசுல இந்த வீட்டுல இவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. பேய் பிடிச்ச மாதிரிலாம் இவங்களுக்கு நடந்திருக்கும். திரும்பி அதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது சித்தி பொண்ணு, அத்தை பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இவங்க மீட் பண்ணி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸுமே இந்த இடத்துல இருக்காங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க போல. சந்தோஷமா பக்கத்துல போய் அவங்க கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த வீட்டை வித்து பொண்ணுக்கு பிரிச்சு தந்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த வீட்டை விக்கிறதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க.
இப்ப அப்பாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்பா இருக்கார்ல, கொஞ்ச நாள் நானும் அம்மாவும் உன் வீட்டுல வந்து தங்கலான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு, எதுக்குப்பா திடீர்னு தங்க போறீங்க, நான் ஓகேவா தானே இருக்கேன், என்னை பாத்துக்கிறதுக்காக வர போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, எங்களுக்கு வயசாயிடுச்சுல, நீ தான் எங்களை பாத்துக்கணும், அதுக்காக தான் நாங்க 2 பேருமே வரப்போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு பொண்ணு இருக்காங்கல்ல, நீங்க வந்தா நல்லாதான்ப்பா இருக்கும், சேகர் நானு சையன்னு 3 பேருமே சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பாவோட முகம் மாறிடுது. என்ன இறந்து போனவங்க இருக்கிறதா இவ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு பார்வை பாக்குறாரு போல. ஹஸ்பண்ட் இறந்து போய் அது தெரியாம தான் ராதா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க போல. இப்ப எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கா. என்னமா சாப்பிடாம இருக்க, இந்த சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சாப்பாடுலாம் எடுத்து பொண்ணுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க. மதியான டைம் எல்லாருமே குட்டி தூக்கம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ராதாக்கு முழிப்பு வருது. அப்படி முழிச்சு பார்க்கும்போது பொண்ணு சை இருக்கா பாத்தீங்களா, உட்காந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. என்ன தூங்காம விளையாடிட்டு இருக்க, வந்து கொஞ்ச நேரம் படுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி எந்திரிச்சு வந்துடுறா. இவங்களுக்கும் அத்தைக்கும் நடுவுல தான் படுத்து தூங்குறா. அந்தாக்ஷரி அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்க பாத்தீங்களா, அந்த கேமை தான் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே உட்காந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ராதாவும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டு மும்முரமா பாடும் போது பொண்ணு எங்க போனான்றதை கவனிக்காம விட்டுருப்பாங்க. என்ன பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா, பொண்ணு நம்ம தேடிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு எங்க போயிருப்பான்ற மாதிரி பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இவங்க எல்லா இடத்தையும் தேடி முடிச்சிடுறாங்க. சின்ன வயசுல ஒரு லேடியை இவங்க ஓட்ட வழியா பார்த்தாங்கல்ல, அந்த ரூம் கிட்ட வராங்க. இந்த ரூம் கிட்ட பொண்ணு போயிருப்பாளா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. லைட்டா பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களோட பொண்ணு செய்ய இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூமோட வாசல்ல தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவங்க கூப்பிடுறது கூட அந்த பொண்ணோட காதுல கேட்கவே மாட்டேங்குது. இவங்களுமே பக்கத்துல வந்து என்னாச்சு, இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அதுல கண்ணை வச்சு இவங்களுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இவங்க மிஸ் ஆவறத அம்மா நோட் பண்றாங்க. இவ எங்க போனா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி வந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து பார்க்கும்போது ராதா அந்த ரூம்குள்ளேயே வந்திருக்காங்க. ரூம்குள்ள ஒரு பொம்மை இருந்தது பாத்தீங்களா, அந்த பொம்மைக்கு முன்னாடி உட்காந்து மந்திரம் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவும் இங்க எதுக்காக வந்த, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. ஆனா பொண்ணு ராதா இருக்காங்கல்ல, இப்ப வித்தியாசமா பேசுறாங்க. அதாவது கங்குட்டின்னு ஸ்டார்டிங் ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அந்த லேடி பேசுற மாதிரி பேசுறாங்க. நான் விட்ட சாபம் பழிச்சிருச்சுல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ராதா இந்த மாதிரி பேசுறதுனால அம்மா பயத்துல கத்திருப்பாங்க. அந்த சவுண்ட் வீட்ல இருக்க எல்லாருக்குமே கேக்குது. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது பொண்ணு இருக்காங்கல்ல, நார்மல் நிலைமைக்கு மாறி இருக்காங்க. என்னமாச்சு, எதுக்காக சத்தம் போட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேஷுவலா பேசுறாங்க. உள்ள இருக்க பொம்மையை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இந்த பொம்மையை எதுக்காகமா எடுத்த, உள்ளே வையின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நான் எடுக்கலப்பா, என் பொண்ணு தான் எடுத்தா, என் பொண்ணுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கு போல, பேரெல்லாம் கூட வஸ்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவ எதுக்கு இந்த பொம்மையை எடுத்தான்ற மாதிரி எல்லாருமே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்க கிட்ட பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ராதா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அம்மா பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த சொந்தக்கார அத்தை இருக்காங்கல்ல, நீ உட்காரு, நான் உனக்கு சுத்தி போடுறேன் அப்படின்ற மாதிரி சுத்தி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இவங்களோட பொண்ணான சையை கவனிச்சிட்டு இருக்கா. இவங்களுமே எட்டி பாக்குறாங்க. நீ இந்த இடத்துக்கு வந்து உட்காரு, அம்மா உனக்கு சுத்தி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி இங்க வந்து இந்த சேர்ல உட்கார்றா. இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஆன்டி பண்ண மாதிரி இந்த இடத்துல சுத்தி போடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசி அனுப்பி விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப டாக்டர் பொண்ணோட கண்டிஷன் பரவாயில்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல டாக்டர், கண்டிஷன் மோசமா போற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் டேப்லெட்ஸ்லாம் தந்திருக்கேன், அதை கரெக்டா போட்டாலே ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இவங்க 2 பேருக்கு ரொம்ப பயமா இருக்கு. பொண்ணோட கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமா போறதா இவங்க நினைக்கிறாங்க. நம்ம பூஜை கீச்சை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. ஒய்ஃபுமே சரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த ஊர்லயே பூசாரி மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அந்த நபரை வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. அவருமே ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. கவலைப்படாதீங்க, பண்ண வேண்டியதை நான் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கங்குட்டின்னு ஒருத்தங்க ஒரு ரூம்ல பூஜை எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, இவர் முதல்ல அந்த ரூம் கிட்ட தான் வராரு. அந்த ரூம்ல சில மந்திரம் எல்லாம் இவர் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ராதா இப்ப சாரி எல்லாம் கட்டியிருக்காங்க. தங்கச்சிங்க கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, குருஜி வந்திருக்காரு, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களுமே குருஜியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் பண்ணும் போது 8 குழந்தைங்களை பெற்று சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் சொல்றாரு. 8 குழந்தையா, 8 குழந்தை முடியுமா என்னன்னு தெரியல, இன்னொரு குழந்தை வேணா பெத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. குருஜி அவன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு குருஜி இருக்கார்ல, ஒரு கயிறை எடுத்து இவங்க கிட்ட தராரு. அவ கையில கட்டி விடுங்க, எக்காரணத்தை கொண்டும் அந்த கயிறை மட்டும் அவ கழட்டவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இவங்க கையில கயிறை கட்டிட்டு இருக்காங்க. எதுக்குமா இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டுற, நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இல்ல இல்ல சும்மாதான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சமாளிச்சிட்டு இருக்காங்க.
இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த வீட்டை நான் திரும்பி முழுசா சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருட்ட போகுதுமா, இருட்டினதுக்கு அப்புறம் சுத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு தானே போக கூடாது, நம்ம வீட்டுல சுத்தி பார்க்கலாம்ல, நான் கண்டிப்பா சுத்தி பார்க்க போவேன்ற மாதிரி பொண்ணு கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்கு லைட்டா பயமா இருக்கு. இப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா ராதாவோட தங்கச்சிங்களை கூப்பிடுறாங்க, நீங்களும் துணைக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராதா தனியா அவங்க ரூம் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சிங்க பேசிக்கிட்டே பின்னாடி வந்துடுறாங்க. ஜாலியா நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது யூஸ் பண்ண பெட்டியை ஓபன் பண்றாங்க. அதுல நிறைய காமிக்ஸ் புக் மாதிரிலாம் இருக்கு. அந்த புக்கை எடுத்து படிக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அந்த கங்குட்டி சூனியம் வைக்கும் போது இந்த புக்குக்குமே சூனியம் வச்சிருப்பா, அதனால இந்த புக்கு படிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ எனக்கு தானே சூனியம் வச்சா, என் பொருளுக்கு என்ன ஆக போகுது, என் பொருள் எல்லாம் தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட கேம் விளையாடுற மாதிரி ஒரு பொருள் இருக்கு. நம்ம 2 டைஸ் வச்சு கேம் விளையாடுவோம் பாத்தீங்களா, இவங்க கிட்ட ஒரு 6-7 டைஸ் இருக்கு. அதை வச்சு எழுத்து மூலியமா ஒரு கேம் விளையாடுவாங்க போல. அந்த கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தங்கச்சிங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. சரி விளையாடலான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க, அதுக்காக தான் தங்கச்சிங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப பெரியவங்க இருக்காங்கல்ல, இந்த தங்கச்சிங்களுக்கு தலைவரி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, கங்குட்டினா யாருமா, கங்குட்டி தான் அந்த மந்திரம் பண்ண லேடியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கங்குட்டியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி பெரியவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, கேம் விளையாடும் போது என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கும் காட்டுறாங்க. அவங்க முதல்ல நார்மலா தான் கேம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. போக போக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. வித்தியாசமா மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி 2 பேருமே பயப்படுறாங்க. அவங்கள கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப அந்த டைஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே தான் விழுந்து கிடக்கும். அந்த டைஸ் எல்லாம் எடுக்காமயே வேகமா கிளம்புறாங்க. அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லும் போது அவங்க கங்குட்டின்ற பேரை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த 2 தங்கச்சிங்களுக்கு தெரிய வந்திருக்கு போல. இப்ப ராதா தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு நைட்ல முழிப்பு வருது. பார்த்தா பொண்ணு காணாம போயிருக்கா. பொண்ணு இந்த நேரம் எங்க போனா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இவங்களும் தேடி வராங்க. அப்படி வரும்போது பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொம்மையை வச்சுதான் விளையாடிட்டு இருக்கா. இந்த நேரத்துல என்னமா விளையாட்டு, காலையில விளையாடிக்கலாம் வான்ற மாதிரி இவங்களுமே படுக்க வைக்கிறதுக்காக கூட்டு போயிடுறாங்க. இப்ப காலையில சமயமும் பொம்மை அந்த ரூம்லயே தான் இருக்கு. பொண்ணு கிளம்ப போறால, அதனால பொம்மையை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொம்மையை எடுத்துக்கிறா. இப்ப இவங்களுமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. இவங்களை தனியா அனுப்புறதுல அம்மாக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அம்மா இருக்காங்கல்ல, நான் டிரைவர் அனுப்புறேன், அவர் வேணா வண்டி ஓட்டுட்டோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நானே டிரைவ் பண்ணிப்பேன்ற மாதிரி ராதா சொல்றாங்க. போன வாட்டி டிரைவ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, நான் சொல்றதை கேளுன்னு அம்மா சொல்றாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு சேகர் கிட்ட இருந்து போன் கால் வருது போல. அம்மா அவர் தான் பேசுறாரு, நான் பேசிட்டு வரேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் இவங்க போன் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போது அப்பாவும் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்ச அப்பா இருக்காருல, பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்ப பொண்ணு போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பா அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், இருங்க வரேன்ற மாதிரிலாம் அப்பாக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அப்பாவும் எங்க என்கிட்ட தான், நான் மாப்பிள்ளை கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா அவர் பேசி முடிக்க போறாருன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதான் தானு சொல்றேன்ல, தாமா அப்படின்ற மாதிரி இவர் ஃபோர்ஸா கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே போனை அப்பா கிட்ட தராங்க. அப்பா அந்த போனை வாங்கி பாக்குறாரு. அந்த போன்ல டிஸ்பிளேவே உடஞ்சிருக்கும். அந்த போன்ல காலே பண்ண முடியாதுன்றது தெரிய வருது. ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசினியா அப்படின்ற மாதிரி அப்பா கோவமா கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே இவங்க ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க, ஏன்பா இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே கார்ல ஒன்னா போனாங்க பாத்தீங்களா, லாரியில அந்த வண்டி இடிச்சதுல செம்ம ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு போல. இறந்து போன ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க பேசினதா சொன்னாங்கல்ல, அதனால தான் பேரண்ட்ஸ் ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஊர்ல இருந்து ராதவன் திரும்பி இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணை காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ப்ராசஸ் பண்றாங்க போல. ஹஸ்பண்ட் போட்டோக்கு இதுக்கு முன்னாடி மாலை போடாம இருந்தாங்கல்ல, இப்பதான் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த டாக்டர் செட் ஆக மாட்டாரு, வேற டாக்டரை பார்க்கலான்ற மாதிரி ஒரு லேடி டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட பேசுங்கன்ற மாதிரிலாம் அந்த லேடியும் ரொம்ப அன்பா தான் டீல் பண்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது. எதுக்கு டாக்டரை பார்க்க போலன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அந்த டாக்டர் எனக்கு என்னமோ ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொடுக்குற மாதிரி இல்லம்மா, இப்போ ஒரு லேடி டாக்டர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன், இவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுமே ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க. ராதாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷ் மொழிலாம் தெரியும் போல. இப்ப வீட்டுல உட்காந்து இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யார்கிட்டயோ சேட் பண்ணிக்கிட்டே தான் இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்க பின்னாடி இருந்து வித்தியாசமா சவுண்டு கேக்குது. அடிக்கடி இந்த சவுண்டு இவங்களுக்கு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டோன்னா லைட்டா இவங்க பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வேகமா திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு. இப்ப இவங்களுமே படுக்கிறதுக்காக வந்துடுறாங்க.
பொண்ணுமே கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே சில கதையெல்லாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு தூங்கிடுறா. இவங்களுமே முத்தம் கொடுத்துட்டு பக்கத்துல படுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பொம்மை இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா அந்த பொம்மையை காட்டுறாங்க. இப்ப காலையில இவங்க ஜாகிங் முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. நீ எங்க இருக்கன்னு அம்மா கேக்குறாங்க. வீட்டுக்கிட்ட வந்துட்டமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பா கிட்ட நீ பேசுறதே இல்லையாமே, அப்பாக்கு கால் பண்ணி பேசுமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு பக்கத்துல ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த சவுண்ட் வேற என்ன தொல்லை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அத பக்கத்து வீட்டு லேடி கவனிக்கிறாங்க. இவன் என்ன தனியா பேசிட்டு போறான்ற மாதிரி பாக்குறாங்க. இவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்காங்க போல. அவங்க தான் சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க போல. அவங்க இருக்காங்கல்ல, அம்மா ஒரு பொம்மையை கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த பொம்மையை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எது பொம்மையை பார்த்தா பயமா இருக்கா, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்லம்மா, அந்த பொம்மை என்னமோ என்னையே பாக்குற மாதிரியே எனக்கு தோணுதுமா, அந்த பொம்மையை மட்டும் தூக்கி போட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, என் பொண்ணுக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்கு, அப்படிலாம் நான் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம அந்த வேலைக்காரியும் ஏத்துக்கிறாங்க. இவங்களோட மேல் அதிகாரி இருக்காருல்ல, 3 நாளைக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்றாரு. 3 நாளைக்குள்ள முடிக்கிறது கஷ்டம், 1 வாரம் ஆகும்ன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆன மாதிரி திரும்பி பாக்குறாங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஆன்மாதான் இதை பண்ணுதா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப பொண்ணு யார்கிட்டயோ பேசுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்காக அந்த ரூம்க்கு வராங்க. அதாவது டாய்ஸ்க்குன்னு ஒரு ரூம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல தான் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஊர்ல இருந்து ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த பொம்மை கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு திட்டுறாங்க. இந்த பொம்மைனால தான் இந்த மாதிரி நமக்கு அமானுஷ்யமா தோணுதா அப்படின்ற மாதிரி பொம்மையை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதே கஷ்டத்தை திரும்பி ஃபேஸ் பண்றதுனால தான் இவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க. இப்ப பொண்ணு பொம்மையை தூக்கி போட்டதுனால கோச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சரி சாரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த லேடி டாக்டரை பாக்குறதுக்காக ராதா வந்தாங்கல்ல, அப்ப இவங்களோட டிப்ரெஷன் ப்ராப்ளத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக அப்படி கேக்குறீங்கன்ற மாதிரி இந்த லேடி டாக்டர் கேக்குறாங்க. இல்ல, என் வீட்டுல வித்தியாசமா எனக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது, என் சின்ன வயசுலயும் நிறைய நடந்திருக்கு, அதனால தான் கேக்குறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு செஷன் முடிஞ்சிருது போல இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வேலைக்காரி 2 நாள் நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணாமே போயிருப்பா. ஏன் ரெடி பண்ணலன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நான் பாப்பாக்காக ரெடி பண்ண சாப்பாடு 3 நாளா அப்படியே இருந்ததுமா, அதான் பாப்பாக்கு என்னோட சமையல் பிடிக்கல போலன்னு செய்யாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ கொஞ்சம் டயர்டா இருந்தா, அதனால 2 நாள் சரியா சாப்பிடல, அதுக்காக செய்யாம இருப்பியா, கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. வேலைக்காரிக்கு இப்ப வேலை இல்ல, கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்ப எதிர் வீட்டு லேடியும் இந்த வேலைக்காரி போறத பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னமா, என்னோட செஷனுக்கு வரதே இல்ல, கண்டிப்பா வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வரேன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிடுறாங்க. இப்ப திரும்பி இவங்களுக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குதுன்னு யோசிக்கிறாங்க. பொண்ணு ரூம்ல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. வேகமா பாக்குறதுக்காக வராங்க. திரும்பி பொண்ணு இருக்கால, அந்த பொம்மை கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இந்த வாட்டி உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இந்த பொம்மையை தூக்கி குப்பையில போடணும்னு நினைக்கிறாங்க. வீட்டு வாசல் கிட்டே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அதுல போட்டுலான்ற மாதிரி கொண்டு வந்து இவங்களுமே போடுறாங்க. அப்படி போடும் போது தெரியாதனமா இவங்க கையில கட்டின கயர் இருக்கு பாத்தீங்களா, அருந்து கீழே விழுந்துருது. இதை கவனிச்சிருந்தா கூட இவங்க எடுத்து மாட்டிருப்பாங்க போல. ஆனா இவங்க கவனிக்காம வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்பதான் பொண்ணு விளையாண்ட இடத்துல இவங்களோட டைரி கிடைக்குது. சின்ன வயசுல எழுதின டைரி தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பேய் பிசாஸ் எல்லாம் நம்புறீங்களான்ற மாதிரி டாக்டர் லேடி கிட்ட கேட்டாங்கல்ல, இப்ப பிளாக் மேஜிக் எல்லாம் நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதனால கேக்குறீங்கன்ற மாதிரி டாக்டர் லேடி கேக்குறாங்க. ஏன்னா சின்ன வயசுல நான் ஒருத்தங்களை சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி ராதாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. பாஸ்ட்ல கங்குட்டின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட பிளாஷ்பேக்கை தான் நமக்கு காட்டுறாங்க. ராதாவோட வீட்டுல நிறைய போர்ஷன் இருக்குல்ல, ஒரு போர்ஷன்ல தான் இந்த கங்குட்டி குடியிருந்துட்டு இருக்காங்க. எப்ப பாரு சேவல பலிலாம் கொடுக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இவ சூனியக்காரி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி ஒரு லேடி இருக்காங்கல்ல, ராதாவோட அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்கள சீக்கிரமா காலி பண்றதா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா கங்குட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டா கேக்குறாங்க. இவங்க ரொம்ப அட்ராசிட்டி பண்றதா ராதாவோட அம்மாக்கும் தோணுது. நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரு வீட்டை விட்டு யாரு துரத்தி விடுறது, நான்லாம் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டா இந்த லேடி பேசுறாங்க. ஒரு நாள் நைட்டு நேரம் சுடுகாட்டுல இவங்க ஏதோ மாந்திரிக சம்பந்தமா பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிஞ்சிருது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது, இந்த ஊரை காலி பண்ணிட்டு போ, இந்த வீடை காலி பண்ணிட்டு போன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அடிக்கிறாங்க. அப்ப ராதாவோட அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் கோவமா இவங்களை அனுப்பி விடுறாங்க. ஊர் மொத்தமும் சேர்ந்து இவங்களை துரத்தி விட்டுட்டாங்கல்ல. இவங்க ஒரு கல்லறை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோட கல்லறை போல ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க யாரையும் நான் விட போறது இல்ல, குறிப்பா ஹவுஸ் ஓனரை விட போறது இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
வீட்டுல ராதா மட்டும் இருக்கும் போது இந்த லேடி வந்துடுறாங்க. என் பொருள் சிலதை விட்டுட்டு போயிட்டமா, அது எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போய் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ராதா சொல்றா. இவங்களுமே ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்ச மாதிரி மாந்திரிகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ராதாவும் ஒரு சின்ன கேப் வழியா உள்ள பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியே போனா ராதாவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கங்குட்டி வந்திருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கங்குட்டி வெளியே வந்திருப்பாங்க. என்னையா வெளியே துரத்துனீங்க, அதனாலதான் உங்க பொண்ணுக்கு சூனியம் வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுவான்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது எப்ப பாரு வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் இவங்களுக்கு கேட்டிருக்கும். பேய் பிடிச்ச மாதிரிலாம் இவங்க நடந்துட்டு இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த கங்குட்டி தான் ஏதோ பண்ணிட்டா போல. அதுக்கப்புறம் நிறைய ஆளுங்களை வச்சு ரிச்சுவல் எல்லாம் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணு அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க போல. இத பத்தி எல்லாம் இவங்க அந்த டாக்டர் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு போல, நம்ம திரும்பி இன்னொரு நாள் பார்க்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப இந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, எனக்கு முன்னாடி நீங்க டாக்டரை பார்த்திருப்பீங்கல்ல, அந்த டாக்டர் நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த டாக்டர் நம்பர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி கேக்குறாங்க. அவங்களுமே சில நம்பரை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க சொன்னது சரியான நம்பரா என்னன்னு தெரியல. டாக்டர் லேடி கால் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ராதாவோட சொந்தக்கார பொண்ணு தான் பேசுறா. சொந்தக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சோட இவங்களுமே டாக்டர் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இப்ப ராதாவும் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும் போது வெளியே இருந்து ஹெவியா அந்த சவுண்ட் கேக்குது. யார் வந்திருக்கான்ற மாதிரி இவங்க ஜன்னல் வழியா பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இந்த இடத்துல டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, முன்னாடி டாக்டருக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டருமே சில பிரச்சனையை பத்தி சொல்லிட்டாரு. இவர் சொல்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த இடத்துல ராதா பயந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வெளியே யாரோ இருக்காங்க, அவங்கள பார்த்து தான் பயப்படுறாங்க. போக போக தான் வெளியே இருக்கிறது யாருன்றத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அவர் தான் கதவை தட்டிட்டு இருக்காரு. இது உண்மை இல்ல, இது உண்மை இல்லன்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. இந்த பொம்மை எப்படி திரும்பி உள்ள வந்தது, இந்த பொம்மையினால தான் பிரச்சனை போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே கதவை தரன்ற மாதிரி தட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்டே கதவை திறந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி ஹஸ்பண்ட் மேல எறிறாங்க. ஒரு பொருள் ஹஸ்பண்ட் மண்டையிலேயே பட்டுது. அவர் மண்டையில இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் பேய் மாதிரி தெரியல, உண்மையான மனுஷன் தான். ஆனா எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்ப பொண்ணு சேஃபா தான் இருக்காளான்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப பொண்ணு யாரு கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த இடத்தை நோக்கி போறாங்க. இப்ப லேடி டாக்டர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கதவு டாப்பால் போட்டிருக்கு. என்ன கதவு லாக்ல இருக்குன்ற மாதிரி இவங்களுமே ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு யார்கிட்டயோ விளையாடிட்டு இருந்த மாதிரி சவுண்ட் கேட்டது பாத்தீங்களா, அந்த கங்குட்டின்ற லேடி கூட சேர்ந்து தான் அவ விளையாடிட்டு இருக்கா. பொண்ணு விளையாடிட்டு இருக்கிறத இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்கல்ல. அம்மா நீங்களும் வாங்கன்ற மாதிரி பொண்ணு கூப்பிடுறா. இவங்களுமே பக்கத்துல போய் நிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கையெல்லாம் பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இத டாக்டர் லேடி பார்த்து தடுக்கிறதுக்காக போறாங்க. அவசரப்பட்டு பக்கத்துல போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே தடுத்து நிறுத்திருக்காரு. இப்ப கங்குட்டி இருக்கால, அவங்க 2 பேரையும் முதல்ல இங்க இருந்து போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்கிற ராதாவும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே ராதா நான் சொல்றதை கேளுன்னு பக்கத்துல வரதுக்கு பாக்குறாங்க. ஆனா ராதா இருக்காங்கல்ல, போறீங்களா இல்லையான்ற மாதிரி அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல ஹஸ்பண்டுக்கு காயப்படுது. இப்ப லேடி டாக்டரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராதா இவங்களை லாக் பண்ணி மேல உட்காந்துடுறாங்க. இப்ப அந்த கங்குட்டி எப்படி பேசுறாலோ அதே மாதிரி ராதா பேசிட்டு இருக்காங்க. ஒரு கத்தியை வச்சு இவங்களை குத்துறதுக்காகலாம் வராங்க. அதுக்குள்ள அந்த டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டாக்டர் கொஞ்சம் பேசி இவங்களை கண்ட்ரோல் பண்றாரு. கையோட ஒரு ஊசியும் கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வராங்க. கங்குட்டி கண்ணுக்கு தெரிஞ்சா பாத்தீங்களா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடுறா. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா டாக்டரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல. ஆனா ஹஸ்பண்ட் இறந்து போல பொண்ணு தான் இறந்து போனா போல. ஹஸ்பண்ட் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப பொண்ணை தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. பிரச்சனை கையை மீறி போயிடுச்சுல, அதனால குடும்பத்துக்கு தகவலை கொடுத்து மொத்த பேரையும் வர வச்சிடுறாங்க. இப்ப ராதாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் பேரு நம்ம முகேஷ்னு வச்சுப்போம். இப்ப முகேஷ் இருக்கார்ல, இந்த லேடி டாக்டர் கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் சின்ன வயசுல பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி மந்திரவாதிகள் எல்லாம் வர வச்சிருப்பாங்க. எதுவுமே சால்வ் ஆயிருக்காது. அதனால தான் டாக்டர் வர வச்சிருப்பாங்க. டாக்டர் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த கங்குட்டி சூனியெல்லாம் வஸ்டன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, ஆனா அதுல பெருசா டாக்டருக்கு நம்பிக்கை இல்ல. அந்த சூனியத்தினால இந்த விஷயம் நடக்கல, உங்க பொண்ணே அந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி அவளே கற்பனை பண்ணிக்கிறா. அவளுக்குள்ள சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஆவி பூந்தா எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி இவளே கற்பனை பண்ணி நடந்துக்கிறா. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிருப்பாரு.
அதுல இருந்து இவங்களை வெளியே வர வச்சிருப்பாரு. இப்ப மேற்கொண்டு அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதுல இருந்து அவ கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டான்றதுக்காக தான் சேகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. சேகர் சொந்தக்கார பையனா தான் இருப்பாரு. கல்யாண வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு எப்ப பாரு இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சேகர் வெளிநாட்டுக்கு போனோன்ற மாதிரி நிலைமை வரும். சேகர் முன்னாடி போயிட்டு அப்புறமா ஒய்ஃபை கூப்பிட்டுக்கலாம்னு நினைப்பாரு. அந்த மாதிரி இவருமே ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து கொரோனா ப்ராப்ளம் ஏற்பட்டுரும். கொரோனா ப்ராப்ளத்தினால 3 வருஷத்துக்கு மேல ஒய்ஃப் தனியா இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். இந்த ராதா தனியா இருக்க மாதிரி நிலைமை வந்தது பாத்தீங்களா, அந்த நிலைமையினால் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஹெல்த் மோசமா போயிருக்கு. திரும்பி அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குன்றதை இந்த லேடி டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டான சேகரை பத்தி இவங்க பேசுறாங்க. குழந்தை இறந்து போயிருச்சுல, அதை நினைச்சுதான் இப்படி டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இது குழந்தையா? உண்மை என்னன்னா எங்களுக்கு குழந்தையே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது குழந்தையே இல்லையான்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. கார்ல 3 பேர் போன மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மை என்னன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் கார்ல போயிருப்பாங்க. அந்த டைம் ராதா பிரெக்னன்ட்டா இருந்திருப்பாங்க. ஆக்சிடென்ட்ல 2 பேருக்குமே காயெல்லாம் பட்டுச்சு பாத்தீங்களா, அதுல இதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற நிலைமை வந்திருக்கும். இதை நினைச்சுதான் ராதா டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க. 2 பேருக்குள்ளயும் ஏகப்பட்ட சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. இங்க இருக்க ராதா அடிக்கடி கால் பண்ணிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. பக்கத்து வீட்டுல சைன்ற ஒரு பொண்ணு இருப்பா, நம்ம பொண்ணா வளர்ந்தா சை மாதிரிதான் இருந்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. ஒய்ஃப் கஷ்டத்துல இருக்கான்றதை சேகர் புரிஞ்சுக்கிறாரு. இவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பத்தி இவங்க எப்ப சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. ஆனா போக போக எப்ப பாரு அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் இவங்க பேசுறாங்க. இவங்களோட பொண்ணு மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க. இது இவருக்கு போக போக தப்பா படுது. சைன்ற பொண்ணு உண்மையில இருக்கா, கற்பனைலாம் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல இருப்பா. அந்த பொண்ணு காலையில நேரம் கிளம்புறா பாத்தீங்களா, இவங்க கிளப்பி விடுற மாதிரிலாம் கற்பனை பண்ணிப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டு அம்மா தான் கிளப்பி விடுறாங்க. ஆனா இவங்க கிளப்பி விடுற மாதிரி இவங்க கற்பனை பண்ணிப்பாங்க. அதனால தான் வேன்ல அந்த பொண்ணு ஏறும்போது இவங்க டாட்டா காமிச்சிருப்பாங்க. என்ன நம்ம வீட்டு பொண்ணுக்கு இவங்க டாட்டா காட்டுறாங்கன்ற மாதிரி தான் அந்த வீட்டை சேர்ந்தவங்க பார்த்திருப்பாங்க. நமக்கு குழந்தை இல்ல, அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்களால ஏத்துக்க முடியாது. அதனால ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதையே இவங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஊர்ல இவங்க குழந்தை இருக்கிறதா கற்பனை பண்ணாங்கல்ல, அதனால தான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு தெரியும், ஆனா குழந்தைன்னு யாரையோ பத்தி சொல்றாளே, யாரை பத்தி சொல்றான்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. இவங்க கார்ல வரும்போது கூட அப்பாக்கு கால் பண்ணி பேசுறேன்ற மாதிரி கால் பண்ணி பேசுற மாதிரி பாவலெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஒரு கால் வந்தது பாத்தீங்களா, அப்பதான் உண்மையிலேயே இவங்க ஹஸ்பண்டான சேகர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். ஆனா அந்த காலை இவங்க கட் பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் பொண்ணை பத்தி யோசிக்காதன்னு சொல்றாருல, அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ராதா ஊர்ல இருந்தாங்கல்ல, அப்ப சேகர் மாமனாருக்கு கால் பண்ணிருப்பாரு. அவ என்கிட்ட பேசவே மாட்டா, நீங்களாவது போனை கொண்டு போய் தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்பா தரதுக்காக போகும்போது தான் அவங்க சேகர் கிட்ட பேசுறதா பேசிட்டு இருப்பாங்க. சேகர் கிட்ட பேசிட்டு இருக்கியா, எங்க போனை காட்டுன்ற மாதிரி அவரும் வாங்கி பார்த்திருப்பாரு. சேகர் நமக்கு பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காருல, அதனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பொண்ணு தான் நமக்கு முக்கியம், சேகர் இல்லன்ற மாதிரி கொண்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க மைண்டே கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருப்பாங்க. சேகர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இவங்களே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனால தான் வீட்டுல இருக்க சேகர் போட்டோக்கு மாலெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது இல்ல, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க போல. ஹஸ்பண்ட பார்த்து சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் லேடியை அட்டாக் பண்ணத பத்தியும் தெரியுது. அவங்க கிட்டயும் மன்னிப்புலாம் கேக்குறாங்க. ராதாக்கு சிட்டில ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, அந்த வீட்டை கிளியர் பண்ற வேலையெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி கான்ட்ராக்டுக்கு விட்டுருப்பாரு. ஆளுங்களுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பொருளையும் கிளீன் பண்ணுங்கன்னு அப்பா சொல்லியிருப்பாரு. இந்த முகேஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ராதாவோட கற்பனைன்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த லேடி டாக்டரை பொறுத்த வரைக்கும் கங்குட்டி பண்ண மாந்திரிகத்தினால இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சேச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி முகேஷ் சொல்லிட்டாரு. ஆனா இந்த லேடி டாக்டர் சில டவுட்டை கேட்கிறாங்க. அந்த பொம்மை வெளியே தானே போச்சு, எப்படி திரும்பி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு கேக்குறாங்க. குப்பை தொட்டியில தூக்கி போட்ட ராதாவே தான் திரும்பி வீட்டுக்குள்ள அந்த பொம்மையை கொண்டு வந்திருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்னதான் இவர் சொன்னாலும் இந்த லேடி டாக்டரால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா அமானுஷ்யமாவும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி டாக்டர் யோசிக்கிறாங்க. அப்பா மொத்தமா கிளீன் பண்ணிருங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப அந்த கங்குட்டியோட ரூம்ல கிளீன் பண்றதுக்காக ஆளுங்க வராங்க. அந்த இடத்துல ஏற்கனவே டைஸை விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த டைஸ்ல கங்குட்டி அப்படின்ற மாதிரி பேர் வர மாதிரி தான் அந்த டைஸ் நின்னுட்டு இருக்கு. ராதாக்கு அடிக்கடி வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் இல்யூஷன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா அது இல்யூஷனா மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அந்த கங்குட்டி பண்ண சூனியத்தினால கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சுதான் படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.